நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23:3 வசனம். எடுத்தவர்கள் சத்தமா வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மை நடத்துகிறவர். நம்மை அவர் லீட் பண்றவர். நம்ம வாழ்க்கைய லீட் பண்ணுவார். நம்ம வாழ்க்கைய அவர் கடந்து போகும்படி நம்மை நடத்தி வருகிறதான தேவன். இங்க சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்துல இருந்து இந்த காரியங்களை சொல்றார். இந்த சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று, நல்லா தெரிந்திருக்கக்கூடியதான சங்கீதம். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை நடத்துகிறாரோ அதுபோல நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்ப இந்த வார்த்தைகளை பாட்டாய் பாடியதான சங்கீதக்காரனாகிய தாவீதும் ஒரு ஆட்டு இடையன், அவரும் ஒரு மேய்ப்பன். அவருக்கு நல்லாவே தெரியும் ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்று. இந்த ஆடுகளை லீட் பண்றது எப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆகையினால் தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் யோசித்து பார்க்கிறார். தன்னுடைய அனுபவத்துல அவைகளை சிந்தித்து பார்க்கிறார். தன்னுடைய அனுபவத்தில் அவைகளை எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் எப்படி அவரை ஒரு மெய்ப்பனாக இருந்து நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இப்ப அனுபவ ரீதியா அந்த பாட்டை பாடுறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்னு சொல்லி அவர் என்னை நடத்துகிறார் என்பதை சொல்றார். இப்ப இது நமக்கான வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை நடத்தும் கர்த்தர். எல்லாரும் சொல்லுவோமா அந்த வார்த்தையை? அவர் என்னை நடத்தும் கர்த்தர். அல்லேலூயா. இந்த வருஷம் 2023 துவங்கி இத்தனை நாட்களும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இப்ப புது வருஷத்துக்குள்ள போக போறோம். புதிய வருஷத்துல அவர் நம்மை நடத்தி செல்வார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன அவர் நடத்தி செல்வார்னு நம்புறீங்களா? அவர் என்ன இனியும் நடத்துகிற தேவனாய் இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அநேகருக்கு இந்த வருடத்தின் கடைசி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பதா வியாதி பலவீனத்தோடு இருந்ததான ஒருவரிடத்துல பேசி கொண்டு இருக்கும் போது அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவருக்கு ஒருத்தர் சொன்னாராம், இந்த டிசம்பர் மாசம் வந்துருச்சுன்னா நல்லா பார்த்துக்கணும் சரீரத்தெல்லாம், இந்த டிசம்பர் மாசம் வந்துருச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னதாயிட்டு சொன்னார். அப்ப நான் அறிந்து கொண்டது என்னன்னா, இந்த வருட கடைசி வரும்போது அநேகருக்கு அநேக விதமான பிரச்சனைகள் என்ன செய்யுது, வருது. ஆமா, முக்கியமா சென்னைக்குமே அது பிரச்சனையா தான் இருக்கு. டிசம்பர் மாசம் வந்துருச்சுனாலே சென்னைக்கு என்ன வந்துருது, ஒரு புயல் வந்துருது, மழை வருது, வெள்ளம். வாழ்க்கையில போட்லயே போகாத ஆள்லாம் டிசம்பர் மாசம் போட்ல என்ன செய்யுது, காசே இல்லாம ஓசியில பிரயாணம் பண்ற அளவுக்கு வெள்ளக்காடா சென்னை காட்சி அளிக்கிறது. இப்படி வருடத்தின் அந்த நிறைவு என்பது, அந்த முடிகிற காலம் இருக்கு பாருங்க, அது அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான குழப்பமான சூழலை ஏற்படுத்துகிறது, கேள்விகளை உண்டாக்குகிறது. இப்ப விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம இருப்போமானால் நமக்கு
ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படி கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நடத்தும் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விடுதலையோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை நடத்துகிறவர். இதுவரை நடத்தின தேவன் இனியும் அவர் நம்மை நடத்தி செல்வார். ஆமென். இந்த வருடத்துல சுகம் கொடுத்தாரா? சுகம் கொடுத்தார். இந்த வருடத்துல பலன் கொடுத்தாரா? பலன் கொடுத்தார். இந்த வருடம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவோ தேவைகள் வந்தது, தேவையை சந்திச்சாரா? இனியும் சந்திப்பார். இந்த வருடத்துல நமக்கு நல்ல உணவை கொடுத்தாரா? இனியும் உண்டு மகிழ்வதற்கு உணவை கொடுப்பார். இந்த வருடத்துல நல்ல புத்தாடைகளை கொடுத்தாரா? உடுத்துவதற்கான உடுப்புகளை கொடுத்தாரா? இனியும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் நம்ம எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் செய்தாரா? இனியும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம சொல்ல வேண்டியதுலாம் என்ன தெரியுமா? நான் யாரையும் நம்பி இல்லை, நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார். சொல்லுவோமா? நான் யாரையும் நம்பி இல்லை, அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார். இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இது இந்த வருடத்தின் நிறைவு வரும்போது, இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கும்போது இது நம்மளுடைய ஒரு கொள்கை சொற்களாக மாறட்டும். சொல்லிக்கிட்டே இருங்க, நான் அவரை நம்பி இருக்கிறேன், வேற யாரும் என்ன செய்யல நம்பல, ஆகையினால் அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். என்னெல்லாம் நமக்கு வேண்டுமோ அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான மேய்ப்பன் நம்மை அவர் நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவர் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அப்படின்னா குறைவு என்பது எனக்கு இல்லவே இல்லை. அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அப்புறம் சொல்றாரு, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது அப்படின்னா திருப்தி பட இந்த ஆடுகள் நல்ல உணவு உண்டு திருப்தி படணும். அப்ப புல்லுள்ள இடங்களுக்கு போனாதான் அது கிடைக்கும். கொஞ்சம் புல்லு, அப்புறம் கொஞ்சம் கரடு முரடு, அப்புறம் ஒரு மாதிரி பாலைவனம், இது மாதிரி இடத்துல ஆடுகளுக்கு திருப்தி உண்டாகுமா? சொல்லுங்க. சென்னையில நிறைய மாடுகளை பார்க்கிறோம். அந்த மாடுலாம் என்ன சாப்பிடுது? ஆமா, ஒரு வால் போஸ்டை ஒட்டிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா இருக்க மாட்டேங்கி. என்னன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மாடு என்ன செஞ்சிருது? சாப்பிட்டு போயிருது. ஏன்னா சென்னையில் என்ன இல்லை? இல்லை. இங்கே சொல்றாரு, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்படின்னா என்னன்னா போஸ்டர் ஒட்டப்படாத இடமா, புல்லுலாம் நல்லா இருக்கிற இடமா பார்த்துதான் கொண்டு போய் அவர் என்ன செய்வாரு? விடுவார். அப்ப நமக்கு கிடைக்கிறது, ஆடுகளுக்கு கிடைப்பது நல்ல கொழுத்த ஆகாரம், நல்ல திருப்திப்படுகிற ஆகாரம். சரி, அது கிடைக்குது. புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்க்கிறார். அடுத்து என்ன நடக்கும்? அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். தாகம் தீர்க்கும்படி. நல்ல தொண்டை வரைக்கும் சாப்பிட்டாச்சு, அல்லது நல்ல திருப்தியா சாப்பிட்டாச்சு. இப்ப சாப்பிட்ட உடனே நமக்கு தேவைப்படுவது என்னது? சொல்லுங்க. கண்டிப்பா என்ன செய்வோம்? தண்ணி குடிப்போம். நல்லா சாப்பிட்டாச்சு, இப்ப தண்ணி தேவை. தாகம் தீர்க்கப்பட தண்ணி தேவை. இப்ப தண்ணி எங்க கொண்டு போய் அவர் தாகம் தீர்க்க கொண்டு போய் விடுகிறார்னா அமர்ந்த தண்ணீர் அண்டை. அப்படின்னா என்னன்னா, நம்ம தண்ணி குடிக்கிறதுல கூட எந்த தடையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்து, பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ள நீர் அல்ல, அல்லது புரண்டோடுகிறதான வெள்ள நீரும் அல்ல. அதுல போய் ஒரு ஆளு தண்ணியை கோரி குடிக்கணும்னா கையில நிக்குமா? நிக்காது. வெள்ளம் தலைக்கு மேல புரண்டு ஓடுகிற ஒரு இடத்துல போய் தண்ணி குடிப்பது என்பது அது சவால் நிறைந்தது. வெள்ளம் புரண்டு ஓடுதான், தண்ணி குடிக்கலான்னு போய் காலை வச்சா என்ன செஞ்சிருவான்? வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடும். அப்ப நல்லா பிளசன்ட்ஃபுல்லா நிம்மதியா தண்ணி குடித்து தாகம் தீர்க்கணும்னா அதுக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டை தேவை. அதையும் இந்த தேவனாகிய கர்த்தர் மெய்ப்பராய் இருந்து தன்னுடைய ஆடுகளுக்கு செய்வதாக சொல்றார். இதை சொல்லிட்டு தான் கடைசியில சொல்றாரு, அவர்
என்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நீதியின் பாதைகளில் அவர் நடத்துகிறார். நடத்துகிற தேவன் இனியும் நம்மை நடத்துவார். இந்த காலை வேளையில மிக வேகமாய் 5 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மை நடத்தும் கர்த்தர் எதிலெல்லாம் நம்மை நடத்துவார் என்று நம்ம தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். முதலாவது ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, நம்மை நடத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார். முதலாவது எதுக்குள்ள நடத்துவார்? நம்மள ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட குறைவு என்பதே இல்லாதபடிக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தே நடத்துவார். ஆமென். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், மகா வறட்சியான காலங்களிலும் அவர் நம்மை நடத்துவார். அப்ப எப்படி? நமக்கு என்னெல்லாம் குறைபடுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, எங்கெல்லாம் வறட்சி உண்டாகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, அப்படிப்பட்ட காலத்திலும் அவர் நம்மளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைத்து நடத்துவார். அப்ப என்னன்னா, நம்ம கிட்ட என்ன செய்யாது? குறைவுபடவே படாது. கர்த்தர் நம்மளை தான் அப்படி ஆசீர்வதித்து நடத்துவேன்னு வாக்கு பண்றார். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. புதிய வருஷத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, ஏன்னா ஆண்டவர் எப்படி நடத்த போறாரோ நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவேன். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பா. எப்ப? மகாவறட்சியான காலத்திலும் நீ அப்படித்தான் இருப்ப. ஹல்லேலூயா. நம்மை அப்படித்தான் நடத்துகிற கர்த்தர் நடத்துவார். குறைவு என்பது இராதபடிக்கு நம்மளை நிறைவாக்கி கர்த்தர் நடத்துவார். விசுவாசித்தா சத்தமா ஒரு கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, யோவான் 2வது அதிகாரம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 9வது வசனம் வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இரண்டாவது எப்படி நடத்துவார் அப்படின்னா, அதிசயத்திற்குள் நடத்துவார். இங்க இயேசு கிறிஸ்து செய்ததான முதல் அற்புதத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இயேசு இங்க ஒரு கானா ஊர்ல நடக்கிற கல்யாண வீட்டுக்கு போறாரு. அங்க குறைவு இருக்கு. என்ன குறைவு? திராட்சரசம் குறைவுபட்டது. இப்ப வந்து சொல்றாங்க திராட்சரசம் குறைவுபட்டுருச்சுன்னு. அப்ப அங்க சொல்றாரு, தண்ணியை கொண்டு வந்து என்ன செய்யுங்க? நிரப்புங்க. நிரப்பிட்டாங்க. இப்ப அதை கொண்டு போய் எல்லாருக்கும் பருக கொடுங்கள்னு சொல்றாரு. கொண்டு போய் கொடுத்தா ஏற்கனவே இருந்த திராட்சரசத்தை விட இப்ப கொண்டு வந்து கொடுத்ததான திராட்சரசம் அதிக மதுரமாய் இருக்கிறது, ருசியாய் இருக்கிறது. அங்க இருந்ததான ஒவ்வொருவரும் என்ன மனநிலையில இருந்திருப்பாங்க தெரியுமா? திராட்சரசம் காலியா போச்சு, அவ்வளவுதான், குறைவுபட்டுருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததான நேரத்துல, குறைவு இருந்ததான வேளையில அதை விட ருசியாய், அதை விட மேன்மையான ஒரு திராட்சரசத்தை எல்லாரும் பருகிற அளவுக்கு அதிசயத்திற்குள் அவர்களை நடத்தினார்.
நம்மை நடத்தும் கர்த்தராகிய இயேசு நம்மை அதிசயத்திற்குள் நடத்துவார். நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வெறும் தண்ணீர் திராட்சரசமா மாறணும்னா அது உண்மையிலேயே என்னதுதான்? அதிசயம்தான். நம்ம வாழ்க்கையில் அப்படி அதிசயம் நடக்குமானா நடக்கும். இயேசு அதிசயங்களை செய்கிறவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் நம்மை அதிசயத்திற்குள் நடத்துவார். இது எப்படி நடக்கும்னே நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். நான் அதிசயம் செய்ய போறேன், உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவ்வளவுதான் போல. நமக்கு சுற்றி முற்றி பார்த்தா எல்லாமே இருட்டாக தான் தெரியும், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மை நடத்துகிற கர்த்தர் அதிசயத்திற்குள் நம்மை நடத்துவார். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், என் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயம் செய்வார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மை நடத்தும் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்து, அற்புதங்களை செய்து, அதிசயத்தை செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். மூன்றாவது, நம்மை அவர் சுகத்திற்குள் நடத்துவார். நம்மை நடத்தும் கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், நமக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், நமக்கு நல்ல பலனை கொடுப்பார். இந்த காலை வேளையில சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்திருப்பீர்களானால், தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்தமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சுகம் உண்டாகும். உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களுக்கு குணம் தருவார். உங்க வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய வியாதிகளை நீக்கி போடுவார். உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள், சரீரத்தில் எவ்வளவோ போராட்டங்கள், சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள் உண்டு. எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை சுகப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மூன்றாவது, நம்மை நடத்தும் கர்த்தர் நம்மை சுகத்திற்குள்ளாக நடத்துவார். நான்காவது, நம்மை நடத்துகிற கர்த்தர் எப்படி நடத்துவார்? சங்கீதம் 107வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசியுங்கள். தாவரைக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். செவ்வையான பாதையில் நடத்துவார். தி ரைட் பாத். நம்மை செவ்வையான வழியில கர்த்தர் நடத்துவேன் என்று சொல்றார். வழி செவ்வையா இருந்தா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா நம்ம என்ன செய்வோம்? போய் சேரும். அப்படிதானே? வழிய கண்டுபிடிப்பதும் சரியான இடத்துக்கு போய் சேருகிறதான அந்த நேரமும் தாமதிப்பது எதனாலன்னா, வழி எப்படி இருக்கு? செம்மையானதா இல்லை, செவ்வையானதா இல்லை. அது சந்து மொந்துமா இருக்கு, கரடும் மேடுமா இருக்கு, அது இங்கிட்டும் அங்கிட்டும் வளைஞ்சு என்ன செய்யுது? போகுது. அதனால தாமதம் உண்டாகுது. அதனால போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியல? போய் சேர முடியல. அப்ப வழி, போகிற வழி செம்மையானதா இருந்தா, செவ்வையானதா இருந்தா, அது ரைட் பாத்தா இருந்தா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா என்ன செஞ்சிடலாம்? போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, கூகுள் மேப் என்ன செய்யாது? போய் சொல்லாது. அப்படி சொல்லிட்டே போய் ஒருத்தன் கிணத்துக்குள்ளேயே விழுந்துட்டான் கூகுள் மேப்பை பார்த்து. அப்போ கூகுள் மேப்பு கூட ஒருத்தன் என்ன செஞ்சிருது? சில சமயங்கள்ல கிணத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருது. ஏன்னா அதுல கூட என்ன வழி இல்லை? செம்மையான வழி இல்லை. செம்மையான வழி கர்த்தரிடத்தில் மாத்திரமே உண்டு. அவர் மாத்திரமே ஒரு மனிதனை செவ்வையான வழிகளில் நடத்தக்கூடியவர்.
அவர் அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் நம்ம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு சரியாய் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பாதை தெரியாது, வழி தெரியாது, அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாத சூழல்ல இந்த ஆராதனையில் நீங்க வந்திருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு செவ்வையான வழியை அவர் காட்டுவார். செம்மையான வழியை கர்த்தர் காட்டுவார். உங்களுடைய எதிர்காலத்துல என்ன செய்யணும்னு நீங்க ஒருவேளை கேள்வியோடு இருப்பீர்களானால் ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க எதிர்காலத்துல நீங்க என்ன செய்யணுங்கிற வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அவரே செம்மையான வழியில் நம்மை நடத்தி செல்லுகிறவர். செவையான வழியில் நம்மை நடத்தி செல்கிற கர்த்தர் நமக்கு பாதை காட்டி சரியான வழியில கொண்டு போய் நம்மை சேர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். யோவான் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அடுத்து நம்மை நடத்தும் கர்த்தர் நம்மை சத்தியத்திற்குள் அவர் நடத்துவார். அல்லேலூயா. எது சத்தியம் என்பதை அறிந்து கொண்டு நாம் நடப்பதற்கு அவர் சத்தியத்திற்குள் நம்மை நடத்துவார். இப்போ உள்ள கால சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? காற்றில் அடிக்கப்பட்ட உபதேசங்கள், காற்றில் அடிக்கப்பட்ட சத்தியங்கள் அப்படியே பரவலா பரவிக்கிட்டே வருது. ஒருத்தர் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் மன்னிக்கிற கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாருன்னு. இது எது மாதிரினா, ஒருத்தன் என்ன தப்பு வேணாலும் செய்யலாங்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி. இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் கிருபையுள்ள தேவன் ஆகையினால் நீ இனி அடுத்து நாளைக்கு செய்ய போகிற பாவத்திற்கும் அவர் கிருபையை ஏற்கனவே காட்டிட்டாரு, ஆகையினால் நீ நாளைக்கும் கவலைப்படாம பாவம் செய்யுங்கிறார். இப்படி கள்ள உபதேசங்களும் இப்படி சத்தியத்திற்கு புறம்பான உபதேசங்களும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் சத்தியத்திற்குள் நடத்தப்படுவார்கள். இதுதான் சத்தியம் என்று அவர் கண்டித்து உணர்த்தி போதித்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் அது விலையேற பெற்றது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்ப அந்த சத்தியத்திற்குள்ள நம்மை அவர் நடத்துவார். சத்தியத்தை அறியாதபடிக்கு எனக்கு விடுதலை வேணும்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? விடுதலையை பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சத்தியத்தை அறியணும்னா அவரால் சத்தியத்திற்குள் நாம் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்மை அவர் சத்தியத்திற்குள் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் 5 காரியங்களை தியானித்திருக்கிறோம். நம்மை நடத்தும் கர்த்தர் முதலாவது நம்மை ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார். 2வது நம்மை நடத்தும் கர்த்தர் நம்மை அதிசயத்திற்குள் நடத்துவார். 3வது நம்மை நடத்தும் கர்த்தர் நம்மை சுகத்திற்குள் நடத்துவார். 4வது நம்மை நடத்தும் கர்த்தர் செவையான பாதையில் நம்மை நடத்துவார். 5வது நம்மை நடத்தும் கர்த்தர் சத்தியத்திற்குள் நம்மை நடத்துவார்.